வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா வந்து ஒரு ஃபோட்டோஷூட்காக. அந்த லுக் வந்து ஒரு சாஃப்டான கிளாமான மேக்கப் லுக்காக இருக்க போகுது. அண்ட் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் லைட்டில் எடுத்தது தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி தான் என்னோடய மேக்கப் வந்து டர்ன் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மேக்கப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து ப்ரைமர் எடுத்திருக்கேன். லாக்மியோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளர் பெர்ஃபெக்ட் ப்ரைமர். உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் நல்லா ஃபில் பண்ணி ஒரு பிளரான எஃபெக்ட் வந்து காட்டும். ஸோ நீங்கள் மேக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேமராவில் அப்பட்டமாக தெரியும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து உங்கள் மேக்கப் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ப்ரைமர் வந்து கண்டிப்பாக ஒரு ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்கள் பேஸுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் ஒரு பேரியராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்ச் கரெக்டர் NYBAயோட ஆரஞ்ச் கரெக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு க்ரீமியான கரெக்டராக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப் வந்து பண்ணுங்கள். பிக்மெண்டேஷன் இல்லை, எனக்கு எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸும் கிடையாது அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். அண்ட் உங்கள் பிக்மெண்டேஷனை கவர் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் டக்குனே வந்து ஆக்சிடைஸ் ஆகும் அண்ட் க்ரேஷாக இருக்கும், ஒரு மாதிரி ஆஷி டோனாக இருக்கும். சில இடத்துல மட்டும் பேட்சாக ஆகும் அண்ட் பிளாக்கிஷாக தெரியறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அதனால் உங்கள் பிக்மெண்டேஷனை கரெக்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான டிப் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் தான் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணும். ஹோல் ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து மெப்ளினோட ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். அதை எடுத்து என்னோடய ஐஸ் ஃபுல்லாமே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் அங்கே வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கனால நான் போட போகிற கலர் ஐஷேடோ கலர் வந்து எனக்கு பாப் அவுட் ஆகி தெரியணும். அதுக்காக வந்து நான் ஒரு கன்சீலர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஷேடை விட ஒரு ஷேட் லைட்டான கன்சீலரை வந்து நீங்கள் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாக மாற்றி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஷேட் லைட்டாக இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் சீம்லெஸ்ஸான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம போட்டிருக்க ஆரஞ்ச் கரெக்டரை லைட்டாக கன்சீல் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெட் அண்ட் வைல்டோடது. அண்ட் இது வந்து எனக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு ஸ்டோனாக இருக்கும். அண்டு நம்ம போட்டிருக்க ஆரஞ்சை வந்து நல்லா கவர் பண்ணிடும். அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது ரொம்ப ஒரு ஃப்ளாலஸான ஃபினிஷ் கிடைக்கும். எங்கேயுமே வந்து நம்ம பிக்மெண்டேஷன் வந்து நம்ம ஸ்கின்னில் இருந்த மாதிரி ஒரு தடயம் கூட இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த டோன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டரை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அது மேலே காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட போகலாம். ஸோ என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெப்ளினோட ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்கின் ஃபினிஷ் வேணும்னா வந்து நீங்கள் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த ப்ரஷ்ஷில் உள்ள ஸ்ட்ரோக்ஸ் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போது அப்படியே அப்பட்டமாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரஷ்ஷில் பிளெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்க மாதிரியும் தெரியாது, ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அண்ட் நோஸோட கார்னர் அண்டு சில இடத்துல வந்து நல்லா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓவரால் ஃபேஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாச்சும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சமாக எக்ஸஸாக இருந்த ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய அண்டர் ஐப்ரோஸை வந்து க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு மாதிரி த்ரெட்டிங் பண்ணாமல் ஆக்வர்டாக இருக்கும் உங்கள் ஐப்ரோஸ். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக லைட்டாக கன்சீலரோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனோ எடுத்து உங்கள் அப்பர் ஐப்ரோஸ்லேயும் லோவர் ஐப்ரோஸ் கிட்டேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நீட்டாக உங்கள் ஐப்ரோஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது இதை ஃபுல்லாக வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். காம்பேக்ட் வச்சு செட் பண்ணும்போது தான் வந்து நீங்கள் சன்லைட்டில் இருக்கும்போது டக்குனே வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆனாலும் உங்கள் மேக்கப் வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையாமல் இருக்கும். நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஃபுல் ஃபேஸையுமே செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஸோ இங்கே வந்து நான் லிப் லைனர் எடுத்திருக்கேன். பேக்கோட லிப் லைனர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்னோடய அவுட்டர் லிப் லைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக இன்னர்லையும் ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு பிக்மெண்ட்டான லிப்ஸு, அதனால் வந்து இன்னர்லையும் ஃபில் பண்ணிக்கும் போது எனக்கு அதுக்கடுத்து போட போகிற ஷேடோட ஒரிஜினல் கலர் வந்து என்னோடய லிப்ஸில் தெரியும். ஸோ அவுட்டரில் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள் லிப்பை வந்து நல்லா லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னரில் கொஞ்சமாக எடுத்து ஷேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா NYBAயோட ஒரு லிப்க்ரயான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்னோடய லிப்ஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி நல்லா லைட்டாக ஸ்மெஷ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே வந்து ஒரு சாஃப்ட் கிளாம் பிங்க் லுக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப லிப்ஸ்டிக் வந்து மைல்டாக வச்சுக்கோங்க. அண்ட் மெப்ளினோட ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ப்ளஷ்ஷு. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக யூஸ் ஆகாமே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஐ ஷேடோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு கலர் ப்ளஷ் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் ஐ ஷேடோவை கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து நான் அவுட்டர் வீலையும் என்னோடய ட்ரான்சிஷன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் லோவர் வாட்டர் லைன்லேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து ஒரு ஃபுல்லர் லுக் கிடைக்கும். அண்டு ஃபுல்லாகவே வந்து உங்கள் ஐஸ் வந்து டிஃபைன் ஆகி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கிளிட்டரி ஒரு பிங்க் ஷேடு எடுத்து என்னோடய ஃபிங்கர் டிப்லேயே எடுத்து என்னோடய லிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாமான லுக்குன்னு சொல்லும்போது கிளிட்டர் இல்லைன்னா எப்படி? ஸோ இது வந்து ரொம்ப நியூடான லுக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டான கிளாமான லுக் மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் கிளிட்டர் எடுத்து என்னோடய ஐலைட்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரஷ்ஷை வச்சு ஓவராலாக ஒரு டைம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ஷ் லைன்ஸும் தெரியக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண ஐ ஷேடோக்கும் இதுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு NYBயோட ஐலைனர் எடுத்திருக்கேன். இது வந்து லிக்யூட் லைனர் தான். ஸோ மிடில் ஆஃப் த ஐலேருந்து அண்ட் லாஸ்ட்டாக ஒரு குட்டியாக ஒரு விங் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப மைல்டாக தான் விங் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸசிவாக ட்ரா பண்ணலை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஐலைனர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அப் டு யுவர் சாய்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், ஐலைனர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டெய்லி வேரபிள் ஒரு ஷூட் லுக் மாதிரி தான். அண்ட் இதுக்காக வந்து நம்ம தனியாக ஃபால்ஸ் ஐலாஷ்லாம் வைக்க தேவையில்லை. அதனால் வந்து லைட்டாகவே நீங்கள் மஸ்காரா கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஐஸ் வந்து நல்லா ஓப்பனாக காமிக்கும். இந்த லுக்குக்கு வந்து நம்ம எந்த விதமான காஜலும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் நம்ம ஐலிட்ஸில் அப்ளை பண்ண ஒரு ஷேடே எடுத்து ஒரு கிளிட்டரி ஷேட் எடுத்து என்னோடய இன்னர்லேருந்து ஒரு மிடில் ஆஃப் த ஐலைன் வரையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். லைட்டாக வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப குட்டி கண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஐஸே வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகி காமிக்கும். கொஞ்சம் பெருசாகவும் காமிக்கும். ஸோ காஜல் அப்ளை பண்ணும்போது நம்ம ஐஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி வந்து நம்ம ஐ ஷேடோவோ ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ணோம்ல, அதே எடுத்து நான் எனக்கு ப்ளஷ்ஷாகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த ப்ளஷ் வந்து எடுத்தோடனே ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃபேஸில் வைக்காதீங்க. லைட்டாக கையில் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸை வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ப்ராடக்ட்டோட கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த லுக் வந்து ரொம்ப சிம்பிளான லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேக்கப் லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்து பியூட்டிஃபுல்லாக டர்ன் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலான சன்லைட்டில் எடுத்தது தான். அண்ட் நம்ம மேக்கப் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.